ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஜம்ப் பண்ணாமல் வெயிட் வச்சு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னா 5 kg தம்பிள்ஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் தம்பிள்ஸ் தான். 2 kgலேருந்து 5 kg வரைக்கும் என்னால் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்குவேன் மேக்ஸிமம். இப்போ சமீபமாக அதுக்கு முன்னாடி 2 kg 5 kg தனித்தனியாக வச்சுருந்தேன். ரெண்டாவது ராடு 10 kg ராடு வச்சுருக்கேன். அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். 10 kg ராடு, 12 kg கிட்டில் பால். தம்பிள்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு தம்பிள்ஸ் வந்து 2 kg வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ராடு வந்து 5 kg 10 kg, கிட்டில் பால் அதே மாதிரி 5 kg 12 kg வாங்கிக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் தம்பிள்ஸ் வந்து நான் அமேசான்லாம் வாங்கினேன். ஜம்ப் பண்ண முடியாதவங்க தம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக் ரொட்டேஷன் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வார்ம் அப் பண்ணலாம். பட் ஹெவி வார்ம் அப் அப்படின்றது வேண்டாம். லைட்டாக மைல்டாக வார்ம் அப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்குக்கு 3 ரொட்டேஷன் கொடுக்குற மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக் ரொட்டேஷன் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 3 times லெஃப்ட்லேருந்து ரைட், அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட். செஸ்ட் அண்ட் பேக் மசில்ஸ் உங்கள் கைக்கு அதே மாதிரி ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. சைடு பெண்ட். சேம் காலுக்கு உங்கள் தை மசில்ஸ் ஜாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். அதே மாதிரி காஃப் ரைஸ், ஆங்கிள்ஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஹிப் ரொட்டேஷன். வார்ம் அப்புக்கு பெரிய வார்ம் அப்பாக பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து வார்ம் அப் வந்து நான் மைல்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு தனியாக வீடியோ கூட இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இப்போ நான் இதில் வந்து 20 கவுண்ட்ஸில் தான் எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு சிலது 5, 10 அந்த மாதிரி வரும். அதை நீங்கள் ஒரு செட்டாக பண்ணிவிட்டு திருப்பி முதல்ல இருந்து எல்லா எக்ஸசைஸும் இன்னொரு செட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ 10 எக்ஸசைஸ்னால் 10 எக்ஸசைஸும் ஒரு தடவை பண்ணுறது ஒரு செட்டு, திருப்பி 2வது தடவை பண்ணுறது 2வது செட்டு, 3வது தடவை பண்ணுறது 3 செட்டு, அந்த மாதிரி 3 தடவை கூட பண்ணிக்கலாம். கவுண்ட்ஸ் கம்மியாக பண்ணி 10 எக்ஸசைஸையும் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து திருப்பி இன்னொரு செட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ண திருப்தியும் இருக்கும். நம்மளும் எக்ஸசைஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கவுண்டிங்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜம்பிங் ஜாக் ஜம்ப் பண்ண முடியாதவங்க நம்ம வந்து தம்பிள்ஸ் நான் 1 kg ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கிறேன். 1 kg யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக வெயிட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு மசில்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டார்டிங்கில் 1 kg யூஸ் பண்ணுங்க. நான் 4 kg யூஸ் பண்ணால் நீங்களும் 4 kg யூஸ் பண்ணுங்க. அதனால தான் நானும் 1 kg காமிக்கிறேன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. செகண்ட் ஒர்க் அவுட் வந்து ரன் இன் பிளேஸ். ஃபாஸ்ட்டாகவும் ரன் பண்ணலாம், ஸ்லோவாகவும் ரன் பண்ணிக்கலாம். கையில் தம்பிள்ஸ் நான் 4 kg யூஸ் பண்ணியிருக்கேன் ஈச் சைடு. ஸ்லோவாக பண்ணுறவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. தேர்ட் ஒன் வந்து ஸ்கிப் பண்ண முடியாதவங்க ஃபுல் ஹேண்ட் டச் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே 2 ஸ்க்ரீனில் பக்கத்தில் காமிச்சிடுறேன், நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எப்பவுமே ஸ்கிப்பிங்கில் கால் பாதம் ஃபுல்லாக தரையில் இருக்க மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கால் பாதத்தை தூக்காதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. ஃபோர்த் எக்ஸசைஸ் பர்பீஸ். ஜம்ப் பண்ண வேணாம், பட் ஆனால் வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஜம்ப் பண்ணி தான் பர்பீஸ் பண்ணணும்னு இல்லை. 1 2 3
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next one, punches. நான் 1 kg தான் எப்போயுமே பஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 kgக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோவாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே 1 kg தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் எனக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தோணும். கை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணும்போது, கை ஃப்ரண்ட்டில் ஹிக் பண்ணும்போது கால் வந்து பேக்கில், என்னோடய தை வந்து பேக்கில் வர மாதிரி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 பொசிஷன், செஸ்ட்டுக்கு நேராக வரணும், இன்னொன்று அப்பர் டைரக்ஷனில். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில். கை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸ்லோவாக எல்லோரும் பண்ணுற மாதிரி நான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய கிளாஸ்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செம்ம ஸ்பீடாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சொல்லி கொடுப்பான், அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக பண்ணுவாங்க. சில சமயங்கள் பஞ்சஸ், ஆப்ரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 செட்டுக்கிட்ட பண்ண வைப்பேன் அவங்கள. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தையும் நல்லா குறையும், அதே மாதிரி நம்மளோட ஆர்ம்ஸும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வீட்டிலேருந்து பண்ணும்போது நம்மளால் ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஆனால் மைல்டு வெயிட் வச்சு பண்ணாலுமே நம்ம ஃபுல் பாடியும் நல்லா டோன் பண்ண முடியும், வெயிட் லாஸும் பார்க்க முடியும், ஃபேட் லாஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்குவாட் வாக் சைட் டச். சேம் இது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம், ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெயிட் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஒரு சைடு வெயிட் இல்லாமல் பண்ணி காமிக்கிறேன், ஒரு சைடு வெயிட் வச்சு பண்ணி காமிக்கிறேன். சேம் ஸ்குவாட் பொசிஷன் அப்படின்றது என்னோடய இடுப்பை பேக்கில் கொண்டு வந்து முதுகு ஸ்லைடாக இருக்கணும், என்னோடய தையை கீழே இறக்கி, இதுதான் ஸ்குவாட் பொசிஷன். சேம் ஸ்குவாட் பொசிஷன், சைட் டச், ரன், சைட் டச், சைட் டச், ரன், சைட் டச், ரன், side touch. 1, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர். மவுண்டன் கிளைமரை 2 விதமாக பண்ணலாம், ஃப்ளோர்லேயும் பண்ணலாம், வால்லேயும் பண்ணலாம். நம்மளால் ஒபிசிட்டியில் அதிகமாக இருக்கிறவங்க, கோர் வீக்காக இருக்கவங்க, நம்ம ஃப்ளோரில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆர்ம்ஸ் வீக்காக இருந்தால் கூட சேராவது வாலாவது எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கை ஹோல்ட் பண்ணுறது என்னோடய இடுப்புக்கு நேரம் அப்படி கை இல்லை கொஞ்சம் மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால் பாதம் சேம் கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து என்னோடய முதுகு ஸ்லைடாக இருக்கா, முதுகை டைட்டாக பிடிங்க, காலை செஸ்ட்டுக்கு நேரம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே காலை கிராஸாக 1. என்னோடய முதுகு பெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். முதுகு எப்போ பார்த்தாலும் ஷேக் ஆகக்கூடாது. முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்கள் கோர் மசில்ஸ் அடி வைத்த உள்ளே இழுத்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. லாஸ்ட் ஒன், டெட் லிஃப்ட். வீட்லேயே அழகாக டெட் லிஃப்ட் பண்ணலாம். ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணால் தான் டெட் லிஃப்ட் கிடையாது. நம்ம வந்து தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட் தான் பண்ண போனோம். டெட் லிஃப்ட்லேயே 3 டெட் லிஃப்ட் இருக்குது. கன்வென்ஷனல் இருக்குது, அது மாதிரி ரொமேனியன் இருக்குது. நம்மளோட தை மசில்ஸ் பொசிஷனை பொறுத்து 3 விதமாக பண்ணிக்கலாம். பட் நான் தை ஃபுல்லாக இறக்கி தான் பண்ணுவேன் எப்பவுமே டெட் லிஃப்ட் பண்ணும்போது. தம்பிள்ஸை ஹரிசாண்டல் பொசிஷனில் கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் என்னோட ஷோல்டர் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். என்னோட கை ஃப்ரண்ட்டில் ஷோல்டருக்கு நேராக ஹரிசாண்டல் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சேம் என்னோட முதுகும் இறங்கணும், அதே நேரத்தில் என்னோட தை மசில்ஸும் இறங்கணும். உங்கள் அப்டமனை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. இதுதான் பொசிஷன். 1, ஃப்ரண்ட் ரைஸ், 2, 3, 4, 5, 6, 7, 8,
8 எக்ஸசைஸ் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன். 8 எக்ஸசைஸை நீங்கள் 10, 8, 15 இல்லை ஜம்பிங் ஜாக்லாம் 20, 40 அந்த மாதிரி கவுண்ட்ஸில் 3 செட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு செட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சேம் பண்ணிவிட்டு அதே மாதிரி திருப்பி இன்னொரு செட்டு பண்ணலாம். ஒரு செட்டு முடிச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸ் கூடால ரெஸ்ட் வேணும் அப்படின்னா 20லேருந்து 30 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கூல் டவுன் பண்ணலாமா? சைடு பெண்ட் 1, 2, கையை டைட்டாக அப்படிங்க, ஹிப்பை லைட்டாக, உங்கள் வெஸ்ட்டை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் கூல் டவுன் எதுக்கு பண்ணுறோன்னா உங்கள் மசில்ஸும் போன் ஜாயினில் இருக்க அந்த டிஷ்யூஸோட ரெக்கவருக்கு தான் பண்ணுறோம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக வார்ம் அப் கூல் டவுன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மசில்ஸ் பெயின்லேருந்து ரெக்கவர் கிடைக்கும். காஃப் ரைஸில் ரைட் ஹேண்ட் கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லெஃப்ட்டில் கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டுங்க. ஈச் சைடு 10 கவுண்ட்ஸுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணால் வேர்க்கும், ஃபேன் போடலாமா ஏசி போடலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக போட்டுக்கலாம். அப்பப்போ வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஹேல் எக்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. சேம் வாய் வழியாக பண்ணாமல் மூக்கு வழியாக இன்ஹேல் அப்படின்றது 3 கவுண்ட்டுனா எக்ஸ்கேல் வந்து 5 கவுண்ட்டுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்கள் ப்ரீத்திங் பண்ணி பழகி ஜம்ப் பண்ணி பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அது நார்மல் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணால் வேர்க்க தான் செய்யும். டவல் வச்சுக்கோங்க, அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கோங்க. நான் இப்போ வீடியோவாக எடுக்கும்போது ஊடால ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். அதனால தான் டிஷர்ட் நனையலை. கண்டிப்பாக டிஷர்ட் நனைய தான் செய்யும். நல்லா வேர்க்க விறுவிறுக்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, வேர்க்காமல் ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்க தாங்க செய்யும். எப்போ ரிசல்ட் இருக்கும்? கண்டினியூவாக 1 மாதம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இந்த எக்ஸசைஸை 4 வீக் சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. டெய்லி கண்டிப்பாக பண்ணுங்கள். வாரத்தில் 6 நாள் பண்ணுங்கள், 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 4 வீக் முடிஞ்சுன்னு என்ன ரிசல்ட் இருந்தது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.